அக்கா இருக்குங்க. கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமான்னு தெரியல. ஒரு சின்ன சின்ன ஒரு சக்ஸஸ் கிடச்சிதுன்னா உடனே யாருக்கிட்டையாவது போய் சொல்லிடுவேன். நான் இன்றைக்கி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணேன், இந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணேன், எப்படி இருக்கு என்னோடய ரியாக்ஷன், அப்படி ஐஸ் ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்பேன். ஆனால் சில பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறது மனசு வராது. அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. உன் ஃபேஸ் வந்து ரொம்ப சப்பியாக இருக்குது, நீ ரொம்ப குண்டாக இருக்க, கேமராக்குள்ளே அடங்கல, நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். 40 வயசுக்கு மேலே எப்படி இருப்பாங்க, ஃபேஸ் சேஞ்ச் ஆகத்தானே செய்யும். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச போது என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கும் வீடியோஸில் உங்களுக்கே போட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி வழிய எண்ணெய் தேய்ச்சி கொண்டாப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த தலைமுடி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். எனக்கு தலை வலி ரொம்ப டெய்லி வரும். அதனாலேயே நல்ல சிக்கை எடுத்து சீவி அப்படி ஒரு 4 வரி போட்டு அவ்வளோ பெரிய கொண்டையாக போட்டுருவேன். ஏன்னா தலைமுடி ரொம்ப இந்த பன்னிமுடி மாதிரி அடர்த்தி, பயங்கர அடர்த்தி. நான் வந்து சீயக்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், செம்பருத்தி அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால நான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிடுவேன். யோகாலாம் பண்ணுவேன்னா, இந்த ஐஸ் யோகாலாம் பண்ணி கண் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் வேணுக்குன்னே அப்படி செய்கிற, எதுக்கு இந்த ஐ ரியாக்ஷன், ஏன் ஓவராக பண்ணுற, ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, நீ வந்து ரொம்ப மாறிட்ட, முன்ன மாதிரி இல்லை. எல்லாத்துலேயும் நான் மாறிட்டேன்னா, என் ஃபேஸ் மாறிட்டே வருதான். என்னைய பார்த்துட்ருக்கீங்க டெய்லி. என்னோடய சப்ஸ்கிரைபர் 5 வருஷமாக நீங்கள் என் சேனலில் இருக்கிறீங்க. புது ஆடியன்ஸுக்கு தெரியாது, பழைய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். என்னோடய ஃபேஸ் எப்போதுமே சின்ன பிள்ளையிலேருந்து சப்பியாக தாங்க இருக்கும். நான் வந்து பிறக்கும்போதே நான் 9 பவுண்ட்ஸ் இருந்தேன். அப்போது எல்லோரும் சொல்லுவாங்க, உதறி உக்காலில் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளை, ஏ அப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஏ அப்பான்னு கண்ணு போட்டது வாழ்க்கை ஃபுல்லாக தொடருது. எல்லோரும் நம்மளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ வந்து ரொம்ப குண்டாக இருக்க, வெயிட்டை குறைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் கான்ஷியஸ் ஓவராக உண்டு. என்ன மாதிரி யாருமே யோகா பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், என்னோடய யோகா வீடியோஸ்லாம் அந்த ஃபஸ்ட் சேனல் லக்ஷ்மி கோவி சேனலில் பார்த்துருப்பீங்க. இதுலேயுமே நான் போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோஸ் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. உங்களை யாராவது இப்படி சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர், பை.